பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று மணிக்கொரு முறை சொல்லிக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, அது உண்மை என்றால் தமிழ்நாடு அரசின் கடனை விமர்சிப்பது போன்று மோடி அரசின் கடனை பற்றி கர்ஜிக்க வேண்டியதுதானே என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையை கனவு பட்ஜெட் என்றும் மக்களுக்கு பயன் தராத பட்ஜெட் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். தமிழ்நாடு அரசுக்கு தற்போது 8,33,361 கோடி ரூபாய் கடன் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கு அறிக்கை மூலம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் அளித்துள்ளார். எம்ஜிஆர் மாளிகையின் பரணியில் தூக்கி போட்டிருக்கும் அதிமுகவின் 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையின் 8வது பக்கத்தையாவது புரட்டி பார்க்குமாறு எடப்பாடி பழனிசாமியை தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். 1,00,000 கோடி ரூபாய் கடன் என்ற தலைக்குனிவில் இருந்து தமிழ்நாட்டை மீட்டு தமிழர்கள் தன்மானத்துடன் வாழ வழிவகை செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டிருப்பதை தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டியுள்ளார். 2011-12ஆம் ஆண்டில் 1,30,630 கோடி ரூபாயாக இருந்த கடன் 2020-21ஆம் ஆண்டில் 4,85,502 கோடி ரூபாயாக அதிகரித்ததை தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டியுள்ளார். 2014ஆம் ஆண்டு 54 லட்சம் கோடியாக இருந்த ஒன்றிய அரசின் கடன் கடந்த 10 ஆண்டுகளில் 205 லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பதை பற்றி பேச எடப்பாடி பழனிசாமியின் வாய்க்கு யார் பூட்டு போட்டார்கள் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக அரசின் நிதிநிலை அறிக்கையில் வெளியான அறிவிப்புகள் புஸ்வானம் ஆகிவிட்டதை மறந்துவிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் மக்கள் பதிலளிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.